நான் வேற வேகமா சொல்லி போறேன். கல்வி கிடைச்சிச்சு இல்லம்மா, எல்லாத்துக்கும் கிடைச்சிச்சு. எப்படி பண்ணீங்களா? நீங்க எத்தனை டிகிரி வாங்கிருக்கீங்க? யார் யாரெல்லாம் டிகிரி வாங்கிருக்கீங்க? கை தூக்குங்க. கை தூக்குறது கஷ்டமா? இதே சிங்கப்பூர் பார்த்தோம்னா உடனே முன்னாடி போய் பார்க்க வேண்டியது. 7 நிமிஷம் போட்டுருக்காங்க, சீக்கிரம் கேட்குறேன். அக்கா 7 நிமிஷம் போட்டுருக்கீங்க, அது நம்ம பேசலாம், தப்பு இல்லை. ஆனா பேசிக்கிறேன்னா மறைச்சு போடுவாங்க. நம்ம விஷயத்தை சீக்கிரம் சொல்லுங்க. கல்வி நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம்? படிச்சா பட்டம் வரும், பட்டம் வந்தா வேலைக்கு போகலாம், அப்படிதான் நம்ம நினைக்கிறோம் இல்லை. கல்வி எதுக்கு தெரியுமா? நம்மளுடைய திராவிட முன்னேற்ற கழகம் இத்தனை போஸ்ட் பண்ணி எல்லா குழந்தைங்களும் படிக்கணும் படிக்கணும்னு சொல்லி கொடுத்துச்சு. இன்னைக்கு ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. கல்வி ஒரு விஷயம் தான் வறுமை கோடுங்கிற ஒரு நிலைப்பாட்டை குடிக்குது. என்ன குடிக்குதுங்க? வறுமை கோடுங்கிற ஒரு நிலைப்பாட்டை குடிக்குது. அதாவது என்ன அர்த்தம்னா, எந்த ஊர்ல எந்த மாவட்டத்துல இல்ல எந்த மாநிலத்துல 1 வருஷம் 2 வருஷம் ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த குழந்தைங்க வீட்டுக்கு போயிருந்தோ படிக்க முடியாம அவங்க எல்லாம் வறுமையில இருக்கக்கூடிய குடும்பமா. ஆனா எந்த ஒரு இடத்துல எந்த ஒரு ஊர்ல ஒரு குழந்தை தொடர்ந்து 10 வருஷம் 12 வருஷத்துக்கு மேலேயும் பள்ளிக்கூடம் போகுதோ அந்த மாவட்டம் அந்த ஊர் தான் வறுமை கோட்டுல சிறந்த மாநிலம், சிறந்த மாவட்டம். இன்னைக்கு ஒரு அறிக்கை, அது நம்ம ஊர்ல சொல்ல, யுஎஸ் இருந்து சொல்லியிருக்காங்க. அப்படின்னா யோசிச்சு பார்த்துக்கோங்க, நம்ம ஊர்ல படிப்புன்றது உருவாகுனது நேத்தா முந்தா நேத்தா அதுக்கு முன்னாடியா? இல்ல, கிட்டத்தட்ட 1970களிலே எல்லாரும் நம்ம சொல்லுவோம்ல, காமராஜர் ஐயா படிப்பை கொடுத்தாரு, உண்மையாலுமே கொடுத்தாரு. இன்னைக்கு ஒரு பெரிய பிம்பத்தை முன்னால போடுறாங்கல்ல, பாஸ்மான் ஊழல் இல்லையா? அப்படிதானே சொல்றாங்க. ஏன்னா அப்படி சொன்னாதான் நம்மளுக்கு கவர முடியும்னு. இதே உங்களுக்கு ஒரு பிளாஷ்பேக் கதை சொல்லுமா? ராஜகோபாலாச்சாரியார் ஒருத்தர் இருந்தார், தெரியுமா? ஏன் இருக்கா? ஆனா அவங்க பேர் அப்படி சொல்ல மாட்டாங்க, ராஜாஜி அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் அந்த ஜியை செஞ்சுக்கிறாரு? ஏன்னா நான் தான் பெரிய ஆளா இருக்கணும். அவரு முதலமைச்சர் வந்தாரு, அவங்களுக்கு தெரியும் ராஜாஜி. ஏன் அந்த மனுஷன் முதலமைச்சர் அப்படின்னு உடனே முடியா இருக்க இருக்கிற எல்லா சாலை கடையும் முடியுங்க அப்படின்னாங்க. உடனே அது அம்மாவா இருக்காங்க, எவ்வளவு நல்ல விஷயம் செய்யறாங்க, இவங்கள ஒரு முதல்வா வரணும்னு நினைச்சாங்க. அதே மாதிரி எல்லா சாலை கடையும் முடியுங்க. அடுத்தது பிள்ளைங்க படிச்சுட்டு இருந்தாங்கல்ல, அந்த பள்ளிக்கூடம், எவ்வளவு பள்ளிக்கூடம்? 1970களிலே தமிழ்நாட்டுல 3000 பள்ளிக்கூடங்கள் இருந்துச்சு. அத்தனை பள்ளிக்கூடத்தையும் ஏங்க பள்ளிக்கூடம் மூடிட்டு கேட்கும்போது அதான் சாலை கடை மூடிக்கல, அதனால வருமானம் எல்லாம் போயிடுச்சு, டீச்சருக்கு சம்பளம் கொடுத்த காசு இல்ல, அதனால நாங்க பள்ளிக்கூடத்தை மூடிட்டோம் அப்படின்னா நம்ம எல்லாம் எவ்வளவு பதவி இருப்போம். ஏன் தெரியுமா அவங்க அப்படி பண்ணாங்க? அவாக்கள் மட்டும்தான் படிக்கணும்னு அன்னைக்கு நினைச்சாங்க. ஆனா நம்ம ஆளுகளும் படிக்கணும்னு சொல்லி காமராஜர் ஐயா போராடினாரு. ஆனா அவரு கூட துணையா நின்று என் வீட்டு பிள்ளைங்க படிக்கிறது நீ யாரையா தடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஒரு கம்பு எடுத்துட்டு அங்க போய் நின்னவரு தந்தை பெரியார்னு சொன்னா அந்த நீதி கட்சியில தான் அந்த 3000 பள்ளிக்கூடத்துக்கு தொடக்க முடிஞ்சிச்சு. இன்னைக்கு 1991 இருந்து அந்த 95க்குள்ள கிட்டத்தட்ட 7000 பள்ளிக்கூடங்களை உருவாக்கி எவன் அவனை படிக்க வேணாம்னு சொன்னா, படிக்க வேணாம்னு சொல்றதுக்கு முன்னாடி கிலோமீட்டருக்கு போய் படின்னு சொல்லி அத்தனை கல்வி சாலைகளையும் கல்வி சோலையாக மாற்றியவர் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் சொன்னா. நீங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் 12ஆம் வரைக்கும் முடிக்கிறதுக்கா முதல் பட்டதாரிக்கு பட்டத்தை வாங்கியிருக்குமா? அந்த பட்டம் தான் என்ன மாத்துச்சு? அது குப்சாமி அந்த டிரைவர் வேலை போறாரு அவரு வீடு, அது அந்த நேஷனல் சேவர் ராமசாமி அவரு வீடு. ஆனா தான்ப்பா அந்த ஜனக்கூலி போயிட்டு வராருல கந்தசாமி அவரு வீடு. அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க, அப்படிதான் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த ஐயாக்கெல்லாம் நல்லா தெரியும், நல்லா கை தட்டுறாரு. இந்த மாதிரிதான நம்ம வீடு ஏரியா எல்லாம் இருந்துச்சு. ஆனா இன்னைக்கு எப்படி சொல்றாங்க? அது சரவணன் ஐஏஎஸ் வீடு, இது அம்பிகா டாக்டர் வீடு, இது லதா கலெக்டர் வீடு. அந்த மாதிரி பேருக்கு பின்னாடி தங்களுடைய ஜாதி பெயரையும் சமூகத்தை பெயரையும் தூக்கி எடுத்துட்டு பட்டத்தை போட்டு நம்ம எல்லாம் பட்டம் வாங்கி பறக்க விட்ட ஒரே இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம்னு சொன்னா இதெல்லாம் மறந்துடக்கூடாதுங்க. இதெல்லாம் தான் ஞாபகம் வச்சுக்கணும். எதிர்நீச்சல்ல 4 பேர் வருவாங்க, அவங்களுக்குள்ள என்ன சண்டைன்னு ஞாபகம் முன்னாடி சிங்கப்பெண்ல இவனை கல்யாணம் பண்ணிப்பானா அவனை கல்யாணம் பண்ணிப்பானான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, அதுக்கு மேல மிஸ்டர் மனைவியா என்ன அதனால முடிஞ்சு வச்சா எல்லா நாடகத்தை பத்தி யோசிக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு முன்னாடி ஒரு வரலாறு இருந்துச்சுல, அதை யோசிச்சு சரி இதெல்லாம் கலைஞர் செஞ்சுட்டாங்க, நம்ம தளபதி என்ன செஞ்சாரு அப்படின்னு கேட்கும் போது தாங்க எல்லாம் யோசிக்கணும். நம்ம புள்ள படிச்சிருச்சு, பட்டம் வாங்கிடுச்சு, வேலைக்கு போயிடுச்சு, டைட்டில் பார்க் வரைக்கும் போயிடுச்சு. ஆனா அதிகாரம் கொஞ்ச நாள் முன்னாடி
யோசிச்சு பாருங்க, இப்ப எத்தனை பேர் நிறைய இளைஞர்கள்லாம் இருக்காங்க. இளைஞர்கள் தான் முக்கியமா தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு ரீல்ஸ் பாக்குற மாதிரியே அந்த ரீல் ஹீரோ, அதாவது ரீல் தளபதி பின்னாடி எல்லாரும் போறாங்க. ஆனா ரியல் லைஃப் தளபதி என்னைக்கும் கெட்டா இருக்கிறவரு எங்களுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நான் ஏன் தெரியுமா சொல்றேன், ஏன் தெரியுமா அதிகாரம்ன்ற விஷயத்த பேசுறேன். இன்னைக்கு நீங்க எல்லாரும் நெட்ல போட்டு பாருங்க. நம்ம கோயம்புத்தூர் மாவட்டமா இருக்கட்டும், பக்கத்துல திருப்பூர் மாவட்டம், பொள்ளாச்சி, ஏதோ ஒரு மாவட்டம் போட்டு பாருங்களேன். ஐஏஎஸ் அதிகாரினா பேருக்கு பின்னாடி சர்மா, பட்டேல், பஜ்ரம் சில் அப்படின்றது தான் இருக்கு. ஃபுல்லா வடக்கே இருந்து வந்தவன் தான் நம்ம அதிகாரத்துல உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. அவங்க கிட்ட போய் சாமி எனக்கு பட்டா வரல, சாமி எங்க ஊர்ல வந்து எனக்கு பைக் கனெக்ஷன் தரல, இதெல்லாம் சொன்னா உனக்கு புரியுமா? கியா ஓட்டாங்க அப்படின்னு அவன் சொல்லுவான். ஆனா அத மாத்தி நம்ம ஊர் பிள்ளைங்களும் அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் சொல்லக்கூடிய அந்த யூபிஎஸ்சி தேர்வை பாஸ் பண்ணணுன்றதுக்காக சிறந்த திட்டங்க இன்னைக்கு இந்தியாவிலே, ஏன் உலக நாடுகளே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு நான் முதலமைச்சரா இருக்கிறது விஷயம் இல்ல, என்னுடைய மக்கள் அவங்க குழந்தைங்க அவங்க முதல்வர்களா வரணுன்றதுக்காக நான் முதல்வருக்கு ஒரு திட்டத்தை உருவாக்கி கிட்டத்தட்ட இந்த டைம் யூபிஎஸ்சி எக்ஸாம்ல 58 குழந்தைங்க பாஸ் ஆயிட்டாங்க. அதுல 50 குழந்தைங்க நான் முதல்வர் திட்டத்தின் கீழே படிச்சு மிகப்பெரிய ஐஏஎஸ் ஆபீசரா வந்துட்டாங்கன்னா அதை யோசிக்கிறேன். அதோட விளைவு தெரியுமா? எல்லாரும் இதை நெட்ல போட்டு பாருங்க. நம்மளோட திண்டுக்கல் மாவட்டத்துல சரவணன் ஐஏஎஸ் அவர்கள் அங்க எழுதிருப்பாங்க, துறைமுறை எழுதுவாங்கல்ல, அந்த ஊழியர் கிட்ட கீழே போய் தரையில உட்கார்ந்து உங்களுக்கு என்னமா பிரச்சனை, ஏதாவது குறை இருக்கா, அது உங்களுக்கு பட்டா வரலையா, ஏன் உங்களுக்கு என்ன நிலம் சரியில்லையா, ஏன் விவசாயத்துக்கு தண்ணி வரலையான்னு ஒரு சரவணன் அந்த ஐஏஎஸ் ஆபீசர் கீழே உட்கார்ந்து கேட்கிறாங்கன்னா அதற்கு காரணம் அடித்தட்ட இன்னொன்னு அப்பா மாமே நாங்க அப்பான்னு கூப்பிட்டனால நீங்க அப்பான்னு கூப்பிடுறீங்களா? ஐயோ நாங்க ஏன் தெரியுமா கூப்பிடுறோம்? நீங்க இங்க இருக்க நிறைய பெண்களுக்கு தெரியுங்க, பெண்களுக்கு மட்டுமே வரக்கூடிய கஷ்டம். நமக்கெல்லாம் மார்பக புற்றுநோய் இப்போ வருது இல்லைங்களா, கர்ப்பப்பை புற்றுநோய் வருது. இது வந்துட்டே இருக்குன்னு சொல்லி நிர்மலா சீதாராமன் அம்மையா இருக்காங்கல்ல, திடீர்னு எல்லாத்துக்கும் யார மறந்தாலும் அந்த மாமியை மட்டும் மறந்துடாதீங்க. அந்த அம்மானாலதான் தமிழ்நாட்டுக்கு நிறைய திட்டங்கள் வந்துட்டு இருக்கு. எந்த திட்டம் கேட்கறீங்களா? சொன்னாங்களே பாடல் பாய்ட்டு வரும்போது முத்ரா லோன் எவ்வளவு கொடுத்தாங்களா? ஞாபகம் சொன்னது 20 லட்சம் ரூபாய், அதாவது 20 லட்சம் பேருக்கு கொடுத்துட்டோம். ஆனா கோயம்புத்தூரோட மொத்த ஜனத்தொகையே 32 லட்சம் தான். ஆனா அவங்க சொல்றாங்க அதுதான் அந்த கோஷ்டி சொல்றது நம்பவே முடியாது. அந்த மாதிரி அந்த நிர்வாகம் சொன்னாங்க, நாங்க எல்லாத்துக்கும் இன்ஜெக்ஷன் போடுறோம், அந்த நோய் தடுப்பு பணம் இன்ஜெக்ஷன் ஃப்ரீயா போடுறோம் சொன்னதா சரி. இதை நீ என்னைக்கு அவங்க என்னென்ன செஞ்சுட்டு இருக்காங்க? அவங்கதான் செஞ்சாங்க. இந்துஸ்தான் I take Africa 12 lakh rupiah Hindustan में என்ன புரிஞ்சுதா? என்ன அர்த்தம்னா, நான் மட்டும் இந்த ஆட்சிக்கு வந்துட்டேனா இந்த பாரதத்தில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும் அவங்க அக்கௌண்ட்ல 15 லட்சம், எவ்வளோ 15 லட்சம் கேஸ் வாங்கி வந்துச்சா? கேஸ் வாங்கி வந்துச்சாக்கா நம்ம தளபதி கஷ்டப்பட்டு மாசம் 1000 ரூபாய் நீங்க போடுறாங்க. அதுல பேங்க் பேலன்ஸ்ல பாதி குடிக்கிட்டு ஒரு கூட்டம் அந்த கூட்டம் கரெக்டா இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க என்னைக்கு சொன்னதை செஞ்சிருக்காங்க. ஆனா இதை ஒரு பையன் நோட் பண்ணி வச்சுட்டு எக்ஸ் வலைதளத்துல நம்மளுடைய முதல்வருக்கு ட்விட் போடுறாங்க. ட்விட் போட்டோன்னா அதை பார்த்துட்டு நம்மளுடைய முதல்வர் செஞ்ச காரியம் என்ன தெரியுமா? ஓ இப்படி ஒரு நோய் பெண்களுக்கு வருது, அதனால இவங்க இவ்வளவு பாடுபடுறாங்களான்னு தெரிஞ்சுட்டு உடனடியா தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து 14 வயசுக்கு உட்பட்ட பெண்களுக்கு HPV அப்படிங்கிற அந்த வேக்சினை போடுங்க, எங்களுடைய பெண் குழந்தைங்க நல்ல முறையில இருக்கணும்னு நினைச்ச ஆக சிறந்த முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள். அப்புறம் அவர் அப்பான்னு கூட்டாலும் எப்படிதான் போடுறது? நான் திரும்பவும் சொல்றேன், நம்ம சரியா ஞாபகம் எல்லாரும் சொல்லுவாங்க, நிறைய சொல்லிடுறேன். அடுத்த கூட்டம் இருக்கு, நான் இப்போ ஒரு பிளாஷ்பேக் ஸ்டோரி சொல்றேன். அதான் என்ன சொல்லி என்ன பண்றது, எங்க மாவட்ட செயலாளரும் போன முறை ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா லட்சக்கணக்கில் நலத்திட்ட உதவிகள் செஞ்சாங்க. அதாவது அருணாச்சலம் ஆண்டவர் சொல்றா, அருணாச்சலம் செய்யறான்ற மாதிரி எங்க தளபதி சொல்றாரு, எங்க மாவட்ட செயலாளர் செய்யறாரு.
சாவி வாங்கி பிஸ்கட் போயிட்டு அவன் வண்டிக்கு இருக்குதாம்மா முடிஞ்சு சொல்றேன். நான் இதுவரை முடிச்சுட்டு இருக்கேன். சாவி வாங்கிருங்கப்பா. யாருக்கிட்ட இருக்கு சாவி? இவர் வண்டியில் யாருக்கு வாங்கி இந்த வருஷத்துல எப்படி ஏறி போச்சு நல்லா பாக்குறீங்கல்ல. யாரு பொறுப்புல அந்த 2 மணிகள் தான் தங்கமான ஒரு மணி, அப்புறம் வேலு வேலு அப்படின்றது ஒரு மணி. சரிங்களா? அதாவது என்னன்னா உதயமின் திட்டம் ஒரு திட்டம் மேல இருக்க ஒன்றிய அரசு என்ன பண்ணுச்சு, இந்த உதயமின் திட்டத்தை ஜெயலலிதா அம்மையா இருக்கும் போதே ஃபுல்லா டிராஃப்ட் ரெடி பண்ணி கொண்டு போய் கொடுத்தாங்க. கொடுத்தோன்னு என்ன போட்டிருக்கிறதுல, இனிமேல் தமிழ்நாட்டுல ஃப்ரீ கரண்டா நான் தான் முடிவு பண்ணுவேன். இனிமேல் கரண்ட் பில்லை ஏத்தணுமா ஏத்த வேண்டாமா தமிழ்நாட்டுல நான் தான் முடிவு பண்ணுவேன். இனிமேல் தமிழ்நாட்டுல எந்த மின் இணைப்புனாலும் எனக்கு என்ன பண்ணணும் அதையும் நான் தான் முடிவு பண்ணுவேன் தெரிஞ்சு சொன்னேன். அந்த அம்மா இந்த ஃபைல வாங்கி பார்த்துட்டு அப்படியே தூக்கிட்டு எரிஞ்சிச்சு. என்னோட ஊர்ல நான் தான் முதலமைச்சர், நீ என்னையா ஒன்றிய அரசு எனக்கு வந்து ஆர்டர் போடுறது அப்படின்னு சொல்லி தூக்கி எரிஞ்சிச்சு. அது உண்மையாலுமே மான ரோஷம் உள்ள ஒரு பெண்மணி. கரெக்டா? அந்த அம்மா இருந்த வரைக்கும் சரி. கடைசி காலத்துல என்ன பண்ணாங்க, அந்த அம்மாவோட நினைவிடத்துக்கு 6 கோடி ரூபாய் நிலுவையில் விட்டு போயிட்டாங்க. யாரு? அந்த அடிமை குரூப்ஸ். யார் குரூப்ஸ்? அந்த அதிமுக குரூப்ஸ். அந்த அம்மாவுக்கு 6 கோடி ரூபாய் நினைவிடத்துல கடல்ல விட்டு போயிட்டாங்க. ஆனா நம்மளுடைய அமைச்சர் தேவா வேலு அவர்கள் தளபதியாரை பார்த்து போய் கேட்கும்போது, நம்ம முதல்வரை பார்த்து போய் கேட்கும்போது, எங்க 6 கோடி ரூபாய் நிலுவையில் இருக்குங்க என்று சொல்லும் போது அதற்கு நம்ம முதலமைச்சர் சொன்னாரு, எங்க இது எல்லாமே கேட்டுட்டு இருக்கீங்க, முதல்ல போய் அந்த அமௌண்ட்டை செட்டில் பண்ணிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த அம்மாவினுடைய நிலையத்தினுடைய கடனை கூடி அடைச்சது நம்மளுடைய முதல்வர் அப்போ அந்த உதவி திட்டத்துல நம்ம போய் சொல்லிச்சா, நம்ம போய் சொன்ன நம்மளுக்கு நம்ம குரூப் நம்ம மணியனுக்கோ நம்ம எடப்பாடியார் அனுக்கோ எல்லா அனுபவம் சேர்ந்து ஜி அமித்ஷா ஜி ஜி மோடி ஜி நீங்க தான் ஜி எங்களுக்கு போகும், நீங்க தான் ஜி எல்லாம் நீங்க சொல்லுங்க, நான் சரி சொல்றேன், எங்க ஜி சொல்றீங்க நான் உடனே கையெழுத்து போடுறேன் ஜி அப்படின்னு சொல்லி இந்த உதயமின் திட்டத்துக்கு சைன் பண்ணதே அவங்க தான், நம்ம இல்லை. அதே மாதிரி சொத்து வரி உயர்வு அப்படின்னு சொல்லும் போது அந்த யாரு அமைச்சர் உட்கார்ந்து நகர்ப்புற அமைச்சர் யாருங்க? நீங்க எதுவும் கோட்டைன்னு சொல்லி ஓட்டை போடுறவங்களுக்கு எல்லாம் ஓட்டை போட்டு உட்கார வச்சிருக்கீங்க. கேட்டா பயம் இல்ல அவங்க என்ன சுத்தி ரோடு போட்டாரா, சரியா ஒரு கணக்கு மேரியா இல்ல உங்களுக்கு தேவையான எல்லா விஷயம் நீங்க சிறுவாணி ஆறு வருதுல்ல, ஆறு வருதா இல்ல பேட்டி கொடுத்தாரு மனுஷன் 10 நாளைக்கு முன்னாடி. அது வந்து என்ன பேட்டி கொடுத்தாரு, அவங்க வந்து ஒரே அந்த அணையெல்லாம் ரொம்ப மோசமா இருக்கு, இங்க வர வேண்டிய தண்ணி எல்லாம் வரல, ஏன் 10 வருஷம் நீங்க உட்கார்ந்துருக்கீங்கல்ல, ரெடி பண்ண வேண்டியதானே. ஆனா அவங்க பண்ணலீங்க. ஆனா இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே அந்த 45 அடி தான் இப்போ அந்த கொள்முதல் அப்படின்னு தெரிஞ்சோடனே உடனடியா 10 கோடி ரூபாய் அந்த சிறுவாணி டேம சரி பண்றதுக்காக நிதி ஒதுக்கீடு செய்தவர் நம்மளுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்ன உடனே எல்லா விஷயம். அன்னைக்கு நகர்ப்புற உள்துறை அமைச்சரா இருந்தவர் எஸ்.பி. வேலுமணி அவர்கள் 15வது நிதிக்குழுல சொத்து வரி உயர்த்துறதுனா நீங்க உயர்த்தியோ ஏன்னா இதோட நாங்க காலி போக போறோம், அதுக்கப்புறம் அவங்க வந்து பார்த்துட்டு சைன் பண்றது யாருங்க வருவார் ஓட்டு கேட்கும் போது தயவு செஞ்சு கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா நீங்க உங்களோட லைஃப் ஓகே, நாளைக்கு நாங்க வரோம் எங்க புள்ள குட்டி நல்லா இருக்கணும், நாளைக்கு நம்ம தலைமுறை நல்லா இருக்கணும்னா ஒரு நல்ல தலைவர் இருந்தாதான் ஒரு நல்ல நாடு. இன்னைக்கு நம்ம பிள்ளைங்க நல்லா சாப்பிடுங்க, யோசிச்சு பாருங்க. நம்ம பிள்ளைங்க நல்ல ஸ்கூல்ல படிச்சா கூட முடியாதவங்க வீட்டு பிள்ளைங்க இன்னைக்கு நல்லா சாப்பிட்டுதான் இல்லையா, யோசிச்சு பாருங்க. அதை தாண்டி ஒரு அவங்க அம்மா கேட்டுச்சு, நீங்க கொடுக்குற 1000 ரூபாய் இல்லைன்னா நாங்க மூக்குத்தியா வாங்கி மாட்டிக்க முடியும், ஏன்னா நாங்க மூக்குத்தி வாங்கல 1000 ரூபாய். எல்லாரும் தெளிவா கேட்போம், நாங்க தங்கம் வாங்கி சேர்த்து 1000 ரூபாய் கொடுக்கல, நீங்க பெற்று வச்சிருக்கீங்க தங்க செல்வங்களுக்கு ஏதாச்சும் ஒன்று செய்யுங்கன்னு சொல்லி அதுவும் இலவசமாலாம் இல்ல, உங்களுக்கு ஒரு உரிமையா அந்த உரிமை தொகை மாசம் 1000 ரூபாய் கொடுக்குறோம். இந்த தேதிக்கு கால்குலேட் பண்ணி பாருங்க, கிட்டத்தட்ட 24,000 ரூபாய் கொடுத்தவர் நமது தமிழ்நாட்டினுடைய முதல்வர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னா இதெல்லாம் மறந்துடக்கூடாதுக்கா. ஞாபகங்களா? இதே ஊர்ல நான் இதே ஊர்ல எப்பனாலும் நான் வந்து கேட்பேன், இப்ப சொல்லிருக்காங்களா ஓரணியில் தமிழ்நாடு சமயம் எல்லாம் ஞாபகம் எல்லாம்
நம்ம பசங்க பிள்ளைகிட்ட எல்லாம் சொல்லிடணும், யார் நம்மளுக்கு நல்லது செய்யறான்னு பார்க்கணும், போய் முக்கியமே சொல்லணும். இந்த 4 படத்துல நடிச்சு டான்ஸ் ஆடி போட்டு அது ஒரு பண்ணையாரு அவ்வளவு சீன் எல்லாம் இல்ல, அது பால்வாடி குரூப். அடுத்தது இப்பதான் பணம் வரையிட்டு இருக்கு. ஐயோ நான் தான் தமிழன் இப்பதான் பணம் வரையிட்டு இருக்கு. அடுத்தது நம்ம அறிவை குரூப், அது பரிதாப குரூப். அதை பத்தி பேச வேண்டிய அவசியமே இல்லை. அது அண்ணா திமுக இல்ல, அது அமித்ஷா திமுக. இப்பவும் சொல்றேன், நம்ம எல்லாம் யாரு முன்னாடி கை கட்டி நிக்க கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கணும். நம்மளோட வாழ்க்கை ரொம்ப சிறப்பா இருக்கும். நம்ம குழந்தைங்க நல்லா நினைக்கணும். நம்மனால இந்த உலகம் உருவாகணுன்றதுக்காக பாடுபட்டு ரத்தம் சிந்தி கஷ்டப்பட்டு உருவான ஒரு இயக்கம் இந்த திராவிட முன்னேற்ற கழகம். ஆனா இதுல இருந்து பிரிஞ்சு போய் அங்க அடமான வச்சிருக்க குரூப், அதுதான் போன வாரம் எடப்பாடியார் பேசும்போது சொன்னாரு, எங்களோட கட்சி பொன் விழா கண்ட கட்சி தெரியுமா? அப்பதான் யோசிச்சேன், பொன் விழான்னு என்ன? தங்கம் தானே. அதனால மார்வாடி கடையை கூட ஆரம்பிச்சிட்டாரு. டெல்லியில மார்வாடி கடையில ஆரம்பிச்சிட்டாரு இல்லையா? பாத்துக்கோங்க, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு ஆக சிறந்த எதற்காக இந்த ஓரணியை தமிழ்நாடுன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளுடைய பிள்ளைங்க படிக்க கூடாதுன்னு காசு தர மாட்டேங்கிறாங்க. நம்ம கொடுக்குற நிதி, அதாவது வரி பணம், நான் எங்க யார் வரி கட்டுறேன் அப்படின்னு பண்ணாது. சோப்பு வாங்கினாலும் சீப்பு வாங்கினாலும் ஷாம்பு வாங்கினாலும் அது இருக்க டாக்ஸ் யாருக்கு போகுது? மேல வந்துட்டு நம்ம நிர்மி மாமிகிட்ட தான் போகுது. ஆனா நிர்மி மாமி பட்ஜெட்ல கூட தமிழ்நாடு பேரை கொண்டு வர, ஆனா அவங்க கிட்ட போகுது, அதுக்காக நிதி தரல. சரி, இதெல்லாம் விடுங்க. ஆனா இன்னைக்கு ஒரு நாடு, அதாவது இந்திய நாட்டுக்கே பெருமை சேர்க்கிற வகையில ஒரு நாளா சொன்னாங்க, நீங்க எல்லாம் வாள் எடுத்து சண்டை போட்டீங்கன்னு அவரை பார்த்து கேவலமா தானே கேட்டாங்க. ஆனா இரும்பு உற்பத்தி அப்படிங்கறதே இன்னைக்கு கீழே அகழ்வாராய்ச்சி மூலமா தெரிஞ்சிச்சு, அது தமிழ்நாட்டுல தான் நடந்திருக்குன்னு சொல்லி இன்னைக்கு இருப்பினுடைய நிலை தோன்றியது தமிழ்நாடு. இனிமேல் இந்தியாவுடைய வரலாறுனா வடக்கு கங்கை எல்லாம் சொல்லக்கூடாது. இனிமேல் இந்தியாவுடைய வரலாறு எங்கிருந்து தோன்றுது? அது தெற்க தாமிரபரணி நதிக்கரையில் தான் தோன்றுது. அந்த எண்ணம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, நம்ம பேசுற மொழி மேல உங்களுக்கு உண்மையாலுமே அன்பும் பாசமும் நேசமும் இருந்துச்சுன்னா வராங்க. ஓரணியில் தமிழ்நாட்டுக்கு எல்லாரும் மாவட்ட செயலாளர் முதற்கொண்டு எல்லாம் வீடு வராங்களா? சொல்லுங்க, என்ன பயிர் வேணாலும் சொல்லுங்க. ரோடு வரல, 4000 ரூபாய் வரல, இல்ல இந்த பில் ஏறிடுச்சு, அதான் ஏறிடுச்சு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கொடுக்கிற குறைகளை சரியா எடுத்து வச்சு அதை எப்படி நிவர்த்தி பண்ணணும், இதனுடைய உள்ளார்த்தம் என்ன தெரியுங்களா? நீங்க எங்களோட இணையணுங்கிறத தாண்டி என்ன உங்களுக்கு குறைகள் இருக்கோ அதையே திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகள் நேர்ல போய் நின்று அந்த குறையை கேட்டு உடனடியாக மக்களுக்கு சரி பண்ணி கொடுக்கணும்னு சொன்ன ஒரே தலைவர் நமது முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொன்னா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதெல்லாம் தெரியாது. 10 தொகுதியை விட்டுட்டேன், ஆமா தானே? 10 தொகுதியை விட்டுட்டோம். ஆனா இந்த 10 தொகுதியும் பக்காவா அழகா எடுத்து தூக்கி கொடுக்கிறதுக்காக தான் எங்க இருந்தாலும் சரி நான் அனுப்புறேன்னு சொல்லி நம்மளுடைய கொங்கு மண்டலத்தினுடைய தளபதியா சூப்பரா இருந்தாரு அமைச்சரா. ஆனா அமைச்சர் பதவியிலிருந்து இறக்கணும்னு இறக்குறீங்க. நீங்க இறக்குனாலும் சரி, என்றுமே எங்களுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய தலைமையில தூக்கி கொடுக்கிறோம். அதாவது 10க்கும் 10 அசுமா ஓகே தானே? ஓகே, ஓடனே தமிழ்நாடு ஏற்றுமா? தூக்குங்க, தூக்குங்க. 2020 யாரு போட்டு எல்லாரும் கை தூக்கி காமிங்க பாருங்க. நம்மளுடைய மண், நம்மளுடைய இனமானம், நம்மளுடைய மொழி, இந்த 3 காக்கப்படணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கான தேவை நிறைவு செய்யணும் அப்படின்னு சொன்னா, உங்களுக்கான விஷயம் வரணும்னு சொன்னா, உங்களை தாண்டி நாளைக்கு உங்க பிள்ளை குட்டி எல்லாம் நல்லா இருக்கணும்னு சொன்னா நல்லவங்களுக்கு ஓட்டு போடுங்க. நல்லது நடக்கட்டும், நல்லாட்சி பிறக்கட்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல நிகழ்ச்சிகளுக்கு நன்றி பாராட்டுகிறேன். தந்தை பெரியாரின் புகழ், அறிஞர் அண்ணாவின் புகழ், முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரின் புகழ், தளபதியாரின் வாழ்க 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 என்று சொல்லி ஓரணியில் தமிழ்நாடு, தமிழ்நாடு, ஓரணியில் தமிழ்நாடு. உங்க பேர் என்னங்க? வேற வயசு